வணக்கம் சொந்தங்களே, மேக் திங்ஸ் பெஸ்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோலிங்க பெரிய வெஜிடபிள் கட்டிங் மிஷின்ஸ் இத்தனை நாள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பானிபூரி செய்யறவங்களுக்கு, மற்றபடி இந்த கொஞ்சம் இந்த வெங்காய தோசை இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களா சின்ன கடைகளா வச்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஒரு மிஷின் அறிமுகப்படுத்துறேன். இது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வெங்காயத்தை நறுக்கியே நம்மளே போட்டுக்கலாம். வெங்காயத்தை தனியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் கொண்டு வந்து போடணுங்கிற அவசியம் இருக்காது. அதே மாதிரி பானிபூரி செய்யறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மிஷின்ஸ்ல வந்து தண்ணி வர பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். அதாவது பெரிய வெஜிடபிள் கட்டிங் மிஷின் வச்சு பண்றவங்களுக்கு இந்த தண்ணி வர பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். ஆனியன்ல வந்து கொஞ்சம் சோதன் தண்ணி ஆயிருது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து அதில் கொஞ்சம் இருக்கும். அதனால நம்மளும் அதுக்கு வந்து நிறைய ரெமெடி நிறைய விஷயங்கள் நம்ம அந்த மிஷினுக்கு கொடுத்துருக்கோம். பட் இருந்தாலும் இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது காம்பேக்டாக இருக்கும், விலை குறைவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீட்டுக்கெல்லாம் வந்து இதுலேயே வந்து சின்னதாக இருக்கும். ஸோ இது வந்து கடைக்குன்னு வந்திருக்கிறது. ஸோ கமர்ஷியல் பர்பஸ்க்குன்னு வந்திருக்கிறது. இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டான மிஷினுங்க. ரொம்ப ஏரியாவை அதிகமாக எடுத்துக்காது. ஸோ இதனுடைய அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பக்கத்துலேயே இப்போ ஒரு தோசைக்கல் இருக்குது, தோசைக்கல்லுக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து இந்த மிஷினை வச்சுக்கலாம். நம்ம ஆம்லேட் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வெட்டி போட்டுருக்கிறதுக்கு பதிலாக இதில் வந்து ஒரு 2-3 ஆம்லேட்டுக்கு வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம். 2-3ங்கிறது இல்லைங்க, ஒரு 10 ஆம்லேட்டுக்கே வந்து நம்மளால் நறுக்கி வச்சுக்க முடியும். கிட்டத்தட்ட சின்னதாகிடும். அதாவது நான் இப்போ நறுக்கி காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப சின்னதாக பொடியாக நம்மளுக்கு ஈஸியாக வரும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆம்லேட் பிளெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை தோசை, நம்மளுக்கு ஆனியன் தோசை, பொடி தோசை, இதுகளுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஆனியன் மேலே தோவுறதா இருந்ததுன்னா ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருக்கும். சேம் டைம் வந்து பானிபூரி பண்ணுறவங்களுக்கு நம்மளுக்கு அந்த பூரியில் மேலே வச்சு கொடுக்கறதுக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நறுக்குன்னு ஒரு மாதிரி கடிக்கிறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும். பட் இந்த மிஷினில் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரியான சிரமங்களே இருக்காது. ஈஸியாக வந்து நம்மளுக்கு கஸ்டமர் பொறுத்தளவுக்கு வந்து ஈஸியாக அவங்களுக்கு வந்து வாயில் வந்து நல்லா மெல்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் மிக முக்கியமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரட் எல்லாத்தையுமே வந்து அதே மாதிரி பொடியான உங்களால் போட்டுக்க முடியும். இப்போ நம்மளுக்கு கேரட்டை வந்து நம்ம நறுக்கி என்னதான் நறுக்கி போடாலும் இல்லை, இந்த கேரட் நம்ம வந்து துருவி போடுறப்ப வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி வந்துடும். அதே வந்து நறுக்கி போடுறோம் அப்படின்னா அது வந்து கரக்குன்னு ஒரு மாதிரி வாய்க்கு வந்து வரும். பட் இதில் அப்படி இல்லை. இது மிக துல்லியமாக வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சின்னதாகவும் நறுக்கிக்கலாம், கொஞ்சோண்டு பெருசாக வேணும்னாலும் நறுக்கிக்கலாம். ஸோ 100% வந்து உங்களுக்கு இது வந்து ஈஸியஸ்ட் வே. அதாவது கேரட்டை கட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிறது சாம்பாருக்கும் பொரியல் பண்ணுறதுக்கு இல்லைங்க, மேலே வந்து நீங்கள் மேலே தூவுறதுக்குங்க. ஸோ இது வந்து கமர்ஷியலுக்கு சாம்பார் பண்ணுறதுக்கோ பொரியல் பண்ணுறதுக்கோலாம் பெருசாக யூஸ் ஆகாது. ஆனியனை வெட்டுறதுக்கு தான் இது அதிகமாக உபயோகப்படும். அந்த பர்பஸ்க்கு போட்டுட்டு நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. அதாவது அந்த பெரிய மிஷின் வாங்குற இடத்துக்கு இந்த வந்து உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்னு வந்து தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. அந்த பெரிய மிஷினுடைய வேலையெல்லாம் இது செய்யாது. இது வந்து கன்வீனியண்ட்டாக அடுப்புக்கு பக்கத்திலே வச்சு செய்கிறதுக்கு உண்டான மிஷினுங்க. அதனால் ரெண்டையுமே போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இல்லை இது வந்து அது எல்லா வேலைகளையும் வந்து இதுவே செஞ்சு முடிச்சிடும் அப்படிங்கிற எக்ஸ்ட்ராடினரியாக திங்க் பண்ணவும் வேண்டாம். இப்போ நம்மளுக்கு பச்சை மிளகாய் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதே மாதிரி பச்சை மிளகாயும் வந்து நம்ம சில இடங்களில் கொஞ்சம் பொடியாக போட வேண்டியதாக இருக்கும். கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும், கொஞ்சம் காரமாக வேணும் அப்படிங்கிற இடத்துக்கு, இல்லை அந்த எல்லா இடத்துக்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ரெசிபி யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரியான இடத்துல நம்மளுக்கும் பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது அந்த அளவுக்கு சின்னதாக இருக்கணும்னு நம்மளுக்கு பெரிய டைம் எடுத்துக்கும் பச்சை மிளகாய் நறுக்கிறதுக்கு. பட் இதில் அப்படி இல்லைங்க, ஒரு நிமிஷத்தில் நீங்கள் வந்து பச்சை மிளகாயை வந்து ஈஸியாக வெட்டிட்டு போயிடலாம். அதனால் இந்த மாதிரியான வேலைகளுக்கு இது ஓகே. ரெண்டாவது கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கணும்னா டைம் ஆகும். இதில் போட்டு ஒரே ஒரு அடி அடிச்சிட்டிங்கன்னா கொத்தமல்லி க்ளீனாக வந்துடும். ஸோ பீட்ரூட்டு கேரட்டு எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரியான பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த மிஷின் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். அதாவது பொடியாக பண்ணுறதுக்கு. அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முட்டைகோஸ், அதே மாதிரியான முட்டைகோஸ் மேலே தூவுறதுக்கு பண்ணுறதுக்கு, இல்லை இதில் கொஞ்சம் வேரியஸ் சைஸஸில் நம்ம முட்டைகோஸை கட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த முட்டைகோஸ் ஒரு 3-4 வெட்டி டேரெக்டாக அதுக்குள்ளே போட்டு அப்படியே இம்மீடியட்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு பொடியாக வந்துடும். இதில் பெரிய அளவில் வந்து தண்ணி இருக்காது. நீங்கள் கையில் எப்படி கட் பண்ணுறீங்களோ இதனுடைய அட்வான்டேஜ் அதாங்க. இதனுடைய பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாருங்கள், பிளேட்ஸ் பொறுத்தளவுக்கு வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும். திக்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். நம்ம கையில் கட் பண்ணுறதுனுடைய என்ன அட்வான்டேஜோ இதில் இருக்கும். பொடியாக கட் பண்ணி தரும். எப்படி வேணால் பொடியாக மாறும். அதாவது ஒரே மாதிரியான ஈவன் ஸ்பேஸ் வரும். பட் வேறு சைஸஸில் வரும். கொஞ்சம் சின்னதாக வேரியேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் கையில் கட் பண்ணுறப்ப அப்படி இல்லை, நம்ம நறுக்கிறப்ப பார்த்து நறுக்குவோம். பட் இதில் அப்படி இருக்காது. நான் அப்படியே வந்து இந்த மாதிரி போடுறேன். நீங்கள் வந்து வெட்டி போட்டுக்கோங்க. நீங்கள் இதை அறுத்து கூட இந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் அப்படியே நீங்கள் இதை வந்து வெட்டி போட்டுக்கோங்க. இதில் இன்னும் கெப்பாசிட்டி கூடுதல் உள்ள மிஷின்ஸும் கிடைக்குதுங்க, அவைலபிளுங்க. பாருங்க, இது கொஞ்சம் அதிகமாக நான் வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். இதை விட கம்மியாகவும் நம்மளால் இப்போ பண்ண முடியும். நான் அடுத்தது போட்டு காமிக்கிறேன்.
தண்ணி கொஞ்சம் கூட கிடையாதுங்க. இப்போ கையில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கூட வரல. இல்லை தண்ணிங்கிற பேச்சே கிடையாது. ஓகேங்களா, நல்லா சின்னதாக கிரெயின்ஸாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேபேஜை 4 கட் பண்ணிக்கலாங்க. தண்டு வேண்டான்னா தண்டை வெட்டி விட்ருங்க. ஒரு 4 பீஸு. பிளேட்ஸு சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வெளியே எடுத்துக்க. இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு சின்னதாக கிடச்சிருக்கு. இதை விடவும் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகவும் வெட்டிக்கலாம். சும்மா ஒரு 2 தடவை வந்து கட் பண்ணி விட்டுலாம். 1 2 3 அவ்வளோதான். இது பெருசாக இருக்குல்ல, தனியாக பொறிக்க எடுத்துருங்க. அவ்வளோதான். இது நீங்கள் இதை வெட்டணுன்ட்டு போயிட்டுனீங்கன்னா இது சின்னதாகிடும். ஸோ இந்த சைஸில் வேணுங்கிறவங்களுக்கு இந்த சைஸில் வெட்டிக்கலாம். ஸோ இந்த மிஷின் பொறுத்தளவுக்கு வந்து ஒரு 4 கிலோ 5 கிலோ டெய்லி வெட்டுறவங்களுக்கு இது ஓகேங்க. இதே நீங்கள் நான் வந்து 20 கிலோ 30 கிலோ வெட்டுறீங்க அப்படின்னா இது நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இந்த மிஷினை. நெக்ஸ்ட் வந்து மல்லித்தலை பார்த்துலாங்க. கொரியாண்டர் இது கட் பண்ணுறதும் ஒரு சின்ன வேலை இருக்கும். பட் இதுவும் வந்து கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 2 சுத்துலயே வந்து நமக்கு எல்லாம் வந்து நெக்ஸ்ட் நம்ம ஆனியன் பார்த்துடலாங்க. ஆனியன் வந்து நீங்கள் 2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இப்போதைக்கு வந்து கொஞ்சம் டைம் இல்லாததுனால நான் அப்படியே முழுசாக போடுறேன். ஒரு 2-3 ஸ்ட்ரோக்குக்கே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து கட் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஒரு 2-3 ஸ்ட்ரோக்கு தான் ஆச்சு கரெக்டாக. இதில் நம்மளுக்கு எவ்வளோ பொடியாக வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் எகெயின் வந்து ஸ்ட்ரோக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான அவுட்புட் கிடச்சிரும். கொஞ்சம் பெருசாக வேணும்னா ஒரு 2-3 தடவைலேயே நிறுத்திக்கோங்க. இல்லை கொஞ்சம் ரொம்ப பொடியாக வேணும், ஆனியன் தோசைகளுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நேரம் எச்சா ஓட விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான அந்த கட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ இது வந்து கொஞ்சம் நான் பெருசாக கட் பண்ணியிருக்கேனுங்க. நம்மளுக்கு இதை விடவும் பொடியாக நறுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்து விட்டோம்னாக்கா இன்னும் இதை விட பொடியாக நறுக்கிக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்கு வந்து இது கொஞ்சம் பெரிய வெங்காயம் வந்து யூஸ் ஆகும். இப்போ நம்ம அடுத்தது வந்து ரொம்ப பொடியாக நறுக்கிற மாதிரியான ஒரு கட்டிங்ஸை நம்ம பார்த்துடலாங்க. ஒரு 2 ட்விஸ்ட் அல்லது 3 ட்விஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது தாளிக்கிறதுக்கு தாராளமாகவே யூஸ் ஆகும். ஸோ இதவே வந்து இன்னொரு 2 டர்ன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்டோம் அப்படின்னாக்கா அடுத்து வந்து இன்னும் நல்ல பொடியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பொடியாக வர்றதுக்கு வந்து நீங்கள் ஒரு 10 டர்ன் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பொடியாக வந்துடும். கம்ப்ளீட்டாக அமுத்தி பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. அமுத்தி பிடிச்சிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே ஓரமாக போய் நின்றுக்கும். அதனால் விட்டு அழுத்துறோம் அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக வந்து அழகாக கட்டாயி வந்துடும். பாருங்கள், இது 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடியாக நறுக்கி இருக்கும். அதில் வந்து இன்னொரு சைடில் இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அடுத்து வந்து கேரட் எப்படி கட் பண்ணுறதுங்கிறது பார்த்துக்கலாங்க. நீங்கள் கேரட்டை வந்து 2 கட் பண்ணி போட்டுருங்க. அப்போ தான் வந்து பிளேடோட லைஃப் நல்லாயிருக்கும். முழுசாகவும் போடலாம். உங்களுக்கு கேரட் வந்து ரொம்ப சின்ன தூளாக நறுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 10 ஸ்ட்ரோக் ஓட்டினீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா நம்ம ஒரு 4-5 ஸ்ட்ரோக் மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் பெரிய துண்டாக நம்ம வெட்டி எடுத்துக்கலாங்க. ஸோ இது வந்து நீங்கள் இந்த கேரட் தோசை இந்த மாதிரி ஏதாவது மேலே தூவுறது, நீங்கள் வேறு காய்கறிகள் எதுனாலும் நறுக்கி நீங்கள் இந்த மாதிரி மேலே வந்து டாப்பிங்ஸாக போட்டுக்கலாம். ஸோ இது கேரட் தான் நறுக்கணுன்ட்டு இல்லை, வேறு எது வேணாலும் நீங்கள் வந்து இதே மாதிரி தூளாக கட் பண்ணி போடக்கூடிய உபயோகத்துக்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொடியாக நறுக்கின கேரட்டு. ஸோ இதுலேயே 4 ஸ்ட்ரோக் மட்டும் விட்டோம் அப்படின்னாக்கா இது மாதிரி வந்துடும். கொஞ்சம் இதை விட கம்மியாக இருக்கும். அதை விட கம்மியாக விட்டோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும்.
ஸோ இது வந்து எதாவதுக்கு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ்க்கு எதாவது யூஸ் பண்ணலாம். ஸோ இது பாவக்காய் நறுக்கி காமிச்சிருக்கோம். ஸோ பாவக்காய் வந்து இந்த மாதிரி நறுக்கலாம். ஸோ இந்த சைஸில் நறுக்கக்கூடிய பச்சை மிளகா, இந்த மாதிரி வெங்காயம், இதுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து அருமையான ப்ராடக்ட்டுங்க இது. எஸ், இது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது மோட்டர் கெப்பாசிட்டி. இது மோட்டர் கெப்பாசிட்டி ஒரு 1/4 HP தாங்க வரும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து நம்மளோட யூபிஎஸ்லேயே கூட இது ஒர்க் பண்ணும். ஒரு வேளை வந்து நீங்கள் பானிபூரி கடையெல்லாம் வந்து பப்ளிக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பேட்டரியில் கனெக்ஷன் போட்டு ஒரு யூபிஎஸ் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மிஷினை ஈஸியாக ஒர்க் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட இது நிறைய நேரமும் ஒர்க் பண்ணும். நீங்கள் அந்த வெஜிடபிள் கட்டிங் மிஷின்ஸ் எல்லாம் வந்து நிறைய கரண்ட் வேணும். பட் இதுக்கு அப்படி இல்லை, ஒரு சின்ன கரண்ட் இருந்ததுனாலே போதும், இது யூபிஎஸ்லேயே ஒர்க் பண்ணிக்கும். அதனால் வந்து நீங்கள் தெருவோர கடைகளுக்கும் இது வந்து ரொம்ப சாதகமான ஒரு மிஷின் தான். நான் உங்களுக்கு ப்ரைஸஸ் எல்லாமே வந்து நான் வெப்சைட்லேயே கொடுத்துருக்கேன். சேம் டைம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கீழே வந்து டைப் பண்ணி விட்டுருக்கேன். இந்த மிஷின்ஸ் வேணுங்கிறவங்க கீழே பார்த்துக்கோங்க, ப்ரைஸஸ்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஏன் நம்ம ப்ரைஸஸ் கொடுக்க முடியறதுலன்னா இது வந்து இம்போர்ட்டட் ஐட்டம்ங்க. இது ஒரு நாளைக்கு வந்து ஒரு சமயத்துக்கு வந்து இந்த டாலர் வேரியேஷனு, அப்புறம் வந்து ஷிப்மெண்ட் வேரியேஷன், இதை பொறுத்து வந்து ப்ரைஸஸ் வந்து கண்டிப்பாக மாறுபடும். இப்போ இந்த வீடியோ வந்து 2025ல் பார்க்குறீங்க, ஒருவேளை இந்த வீடியோ வந்து 2026ல் பார்க்குறீங்கன்னா இந்த ப்ரைஸஸ் கண்டிப்பாக ஒரு 400 500 ஜாஸ்தி ஆயிருக்கலாம், இல்லை குறைஞ்சிருக்கலாம். அதனால் வந்து இந்த ப்ரைஸஸ் வந்து இதில் ஃபிக்ஸடாக நம்ம வீடியோஸில் போட முடியறதில்ல. பட் டிஸ்கிரிப்ஷனுங்கிறப்ப சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதனால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த காரணத்தினால தாங்க ப்ரைஸஸ் வந்து இதில் ஷேர் பண்ணுறதில்ல. டெலிவரி அப்படி தான், டெலிவரி வந்து உங்களுக்கு இன்க்ளூடிங் டெலிவரி தான் வரும். இது ஆல் ஓவர் இந்தியா வந்து நம்மளால் ஷிப்மெண்ட் பண்ண முடியும். இது வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா 6 month வாரண்டி வந்துடும். பட் இது பிளேட் வாரண்டி, எகெயின் பிளேட் வாரண்டி வராதுங்க, ஒன்லி மோட்டர் வாரண்டி மட்டும்தான். ஸோ இதில் ஏதாவது மோட்டர் ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் மிஷின் அனுப்பிச்சுட்டிங்கன்னா ரெடி பண்ணி அனுப்பிச்சிடலாம். இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அல்லது கால் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் வந்து எங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நாங்கள் பொருளை சேம் டே வந்து ஷிப்மெண்ட் பண்ணிவிடுவோம். பொருள் அங்கே வந்து சேர்ற வரைக்கும் எங்களோட பொறுப்பில் தான் வரும். ஒரு வேலை டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பொருள் சேஞ்ச் பண்ணி தரப்படும். அதனால் வந்து உங்களுக்கு அந்த பயமே வேணாம். நீங்கள் முதல்ல வந்து இந்த சிஓடி எங்களால் அனுப்ப முடியாதுங்க. இது இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டு. ஒரு தடவை சிஓடி அனுப்புறதுக்கு மொத்தமாக 600 ரூபாய்க்கு பக்கமாக எங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவாகுது. அதாவது இங்கேருந்து போகிறது வர்றது எல்லாமே சேர்த்துனோம்னா எக்ஸ்ட்ராவாக ஆகுது. ஸோ சிஓடி சார்ஜஸ் அப்படிங்கிறது சின்ன பொருட்களாக இருந்ததுன்னா சிஓடி சார்ஜஸ் ஈஸியாக வந்துடும். இதெல்லாம் வெயிட் உள்ள பொருட்கள், அதனால் வந்து சிஓடியில் வந்து நம்ம அனுப்ப முடியறதில்ல. இதுதாங்க ரீசன் சிஓடி அனுப்பாததுக்கு. அதனால் நீங்கள் பேமெண்ட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா இமீடியட்டாக நம்ம வந்து ஷிப்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். சேம் பொருள் வந்து சேரலைன்னாலும் நாங்கள் தான் பொறுப்பு. திருப்ப நான் வீடியோலேயே சொல்லிக்கிறேன், பொருள் வந்து எந்த காரணத்தை கொண்டு வந்து சேராமல் இருக்காது. ஒரு வேளை கொரியரில் வரல, இல்லை ஏதாவது ப்ராப்ளம்னாலும் நாங்கள் கட்டாயமாக பொறுப்பேற்றுக்குவோம். நாங்கள் திருப்பி வந்து உங்களுக்கு புது மிஷின்ஸ் வந்து தாராளமாக அனுப்பிச்சி கொடுத்துருவோம். அதனால் நீங்கள் அதை பற்றியெல்லாம் பயப்படவே தேவையில்லை. இந்த ஒரே ஃபோன் நம்பர் மெயின்டைன் பண்ணுறவங்க பொருள் அனுப்பாமலாம் இருக்கவே முடியாது. வேணும்னா ஜிஎஸ்டி நம்பர்ஸ் இதெல்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. வீடெக் கோயம்புத்தூருங்க எங்களுது. நம்ம கோயம்புத்தூர் தான் ஷிப்மெண்ட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 days அல்லது 4 days, மேக்ஸிமம் 4 daysல உங்களுக்கு பொருள் வந்து சேர்ந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு முழுசாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்க அப்படின்னா எங்களால் சில நேரத்தில் பார்க்க முடியறதில்ல. அதனால் கட்டாயமாக வந்து வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டாயமாக ரிப்ளை வரும். நீங்கள் இந்த வீடியோவை உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச ஹோட்டல் நண்பர்கள் அல்லது ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுற மாதிரி இருந்ததுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு மிஷின்ஸ் இருக்குதுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியுறதில்ல. எங்களோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.